வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து மிக்சர் நம்பர் 2 ஓட வந்திருக்கிறேன். இந்த மிக்சர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். நோம் அப்படி செய்யறதுக்கு நான் ஒரு செப்பரேட்டான டிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து கடலை மா இருக்குது. 1 கப் பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு 130 கிராம் கடலை மா இருக்கு. இந்த கடலை மா இப்போ இதுல போடுங்க. இதுல வந்து அரிசி மா இருக்கு, வறுக்காத அரிசி மா இருக்குது. 1/2 கப் எல்லாத்துக்கு 60 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஓம பவுடர் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருங்காய பவுடர் இருக்குது. இதுலேயும் 1/8 டீஸ்பூன் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த உப்பையும் இதில் சேருங்க. 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1/3 கப் எல்லாத்துக்கு 80 மில்லிலிட்டர் சுடுதண்ணியே இருக்குது. நல்லா கொதிச்ச சுடுதண்ணி எடுத்து நான் 1.5 நிமிஷம் ஆற விட்டு நான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்பேன். இடியப்பத்து குழைப்பீங்கல்ல, அந்த பதத்துக்கு இதை குழைச்சிடுங்க. இந்த இருக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் மிஞ்சி இருக்கு இந்த 1/3 கப்ல இருந்து. ஸோ இப்படி குழைச்சா பிறகு கையால் குழைச்செடுப்போம். இப்போ இது நல்ல கையால் பிசைஞ்செடுப்போம். இப்படி குழைச்சோன்று கேட்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட்டிட்டுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மா போடுங்க, கடலை மா. ஸோ இந்த இருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு குழைச்செடுக்கணும். புளிஞ்செடுக்க வரையும் இதை மூடி விடுங்கோ, இல்லாடி காஞ்சிடும். ஸோ ஓமப்பொடி வந்து புளியறதுக்கு வந்து சின்ன கண்ணில் சில்லு தான் இதுக்கு போட போகிறேன். இப்படி போட்டுட்டு இந்த உரலுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயால் வந்து பூசி இருக்கிறேன். இப்போ நான் குழைச்சி வச்சிருக்கிறேன் இந்த குழைச்சி வச்சிருக்க மா எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். இந்த இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு சின்ன துண்டு மா எடுத்து இப்படி போட்டிங்கண்டா இப்படி டக்குன்னு மேலே வரணும். இப்படி வந்தேன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இது வந்து கொதிச்சுட்டு அர்த்தம். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ இந்த நான் இந்த உரல்ல இருந்து நேராகவே இதுக்குள்ள புளிஞ்சு விட போகிறேன். இப்படி நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரைக்க இது வந்து பர்ஃபெக்டாக பொரிஞ்சிட்டு மீனிங். ஹீட்டை வந்து கூட்டி வச்சிடாதீங்கோ, மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சியே வச்சு பொரிச்சிடுங்கோ. ஸோ இதை வந்து உடனே திருப்பி விட்றாங்க, 1 நிமிஷமாவது பொரியணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக திருப்பிங்க. இப்போ உடனே திருப்பினீங்கன்னா அந்த இப்படி எடுக்கைக்கு வந்து உடைய பார்க்கும். ஸோ அதால் வந்து நல்லா 1 நிமிஷமாவது அட்லீஸ்ட் இதை நல்லா பொரிய விடுங்கோ. ஸோ இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டு மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். ஸோ இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது அந்த பபிள்ஸ் எல்லாம், அந்த நிறைய பபிள்ஸ் எல்லாம் இப்படி அடங்கி வந்துட்டு இப்படி அடங்கி வரைக்கும் இது நல்லா பொரிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இறக்கி எடுக்கிறேன். இந்த அது வந்து கார பூந்தி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பிரமாண டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 கப் எல்லாத்துக்கு 60 கிராம் கடலை மா இருக்குது. இந்த கடலை மா இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த வெள்ளைப்பச்சை அரிசி மா இருக்குது. 1/4 கப் எல்லாத்துக்கு 55 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இதையும் இதில் போடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓடிவா. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்துருக்கிறேன், லூக்வார்ம் வாட்டர். இதில் வந்து 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை கொஞ்சமாக விட்டு கரைச்செடுப்போம். ஆகலும் தின்னா குலைக்கிற இதில் ஒரு அளவுக்கு வந்து நான் கண் கரண்டியில் விடையக்க வந்து போகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் எடுத்த 1/2 கப் எல்லாத்துக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணியையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சிடுங்கோ. இப்படி ஒரு பதத்துக்கு தான் நீங்கள் கரைச்செடுக்கணும். ஆகலும் கட்டியாமல் இல்லாமல் ஆகலும் தண்ணியாமல் இல்லாமல் இதை கரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சோன்னு இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மா இருக்கு. இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்படி ஒரு கரண்டி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன். ஈஸியா இருக்கும்.
இதில் விட்டு தான் இந்த கார பூந்தியை நான் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த கண்ணில் கரண்டியில் இந்த கரண்டி எப்படி வச்சுக்கொண்டு இந்த இருக்கு இந்த மாவு எடுத்து இந்த கரண்டியில் விடுங்கோ. ஸோ நீங்கள் ஒவ்வொருக்கா பொறிக்க இந்த பின் கரண்டியை வந்து துடைச்சிட்டு பொறிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் வரையும் பொறிச்செடுப்போம். ஸோ ஹீட்டை வந்து கூட்டி வச்சுடாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக பொறிப்படணும். இந்த இப்படி பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கு. இப்படி கரண்டியால் எடுத்து இந்த இப்படி தட்டுனீங்கன்னு சொன்னால் நல்லா சரசரண்டு சத்தம் கேட்குது இல்லை. இப்படி சத்தம் கேட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குனா நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சிட்டேன்னு மீனிங். இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த அருக்கு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த அருக்கு இது எல்லாத்தையும் நான் பொரிச்செடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் சுடுதண்ணி வச்சு இந்த சுடுதண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்படி கொதிச்சு கொண்டிருக்கேக்க இதில் வந்து நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவி வச்சிருக்கிறேன். இதில் 400 கிராம் மரவள்ளிக்கிழங்கு வருது. இந்த மரவள்ளிக்கிழங்கு இதில் போட்டு இதை வந்து நாங்கள் ஒரு 40% அவிய விடுவோம். கூட அவிக்காதீங்கோ. ஸோ அந்த நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் வந்து நான் இதை அவிய விட்டுனான் சரியாக 3 நிமிஷம். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இது கூட நேரம் அவியக்கூடாது. ஒரு 40% அவிஞ்சால் காணும். ஸோ அந்த இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த கிழங்கு அவிய போட்டுட்டு இந்த 3 நிமிஷம் நல்லா கொதி தண்ணியில் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்படி வந்த பிறகு நான் இதை இறக்கி போட்டு நல்லா ஆற விட போகிறேன். இந்த இப்படி இருக்கணும். இந்த வலி இந்த உள்ளுக்கு வந்து இப்படி வெள்ளையாக வெளியில் வந்து கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த இப்படி இருக்கணும். ஒரு 40% மாதிரி தான் இது அவிஞ்சிருக்கு. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். நல்ல மெல்லிய ஸ்லைஸாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிய ஸ்லைஸாக வெட்டி எடுங்கோ. ஸோ இந்த இருக்குது நீங்கள் அவிக்கேக்கு வந்து இந்த இப்படித்தான் இருக்கணும். இந்த உள்ளுக்கு நல்ல வெள்ளையாகவும் வெளியில் மட்டும் கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பதத்துக்கு தான் நீங்கள் இதை அவிச்செடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிற எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி மெல்லிய ஸ்லைஸாக வெட்டி எடுக்க போகிறேன். இந்த அருக்கு இவ்வளோ மரவள்ளிக்கிழங்கையும் நான் இப்படி மெல்லிஸாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இந்த வெட்டி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிச்செடுப்போம். ஸோ இப்போ நான் ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து பொரிஞ்சிருக்கேன். இந்த நைஸ்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. இருக்கிற எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்க இவ்வளோ மரவள்ளிக்கிழங்கையும் நான் இப்படி பொரிச்சிருக்கிறேன். இப்படி பொரிச்ச பிறகு இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 7 காம்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே பொரிச்செடுப்போம். ஸோ 7 காம்பு கருவேப்பிலையும் நான் அப்படியே போட்டு பொரிச்செடுப்போம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்செடுத்தா காணும். ஸோ அந்த பொரியாத மாதிரி இப்படி இருக்குது இல்லை கருவேப்பிலை ஒரு பபிள்ஸும் எல்லாம் இப்படி பொரியாத மாதிரி இருக்குது இல்லை. இப்படி வரைக்கும் நீங்கள் எடுங்க. நான் 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் குறையத்தான் அது போட்டிருக்கேன் எண்ணெயில். இப்போ இறக்கி எடுப்போம். ஏன்னா இது ஆற நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த இருக்கு இந்த கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு. இதில் வந்து கொண்டக்கடலை இருக்குது. நான் இந்த கொண்டக்கடலை எடுத்து ஒரு 5 மணித்தியாலம் கழுவி போட்டு நனைய வச்சு நான் நனைஞ்சா பிறகு இந்த இருக்க ஒரு பேப்பர் டவலில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுனா அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்க வெடிக்காது. ஸோ இதில் வந்து 1 கப் கொண்டக்கடலை இருக்குது. இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். உங்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு இது இருந்தேன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு வடி இருந்தேன்னு சொன்னால் இதை நீங்கள் வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கடலையை வந்து டக்குண்டு பொரிஞ்சா பிறகு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி ஒரு படி ஒன்றுலாம் வச்சு நான் பொரிக்க போகிறேன். கடலையை வந்து நாங்கள் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம்.
ஸோ நான் ஒரு 6 நிமிஷமாக இதை நான் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இறக்குனீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வர மாறி வர நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் இறக்கி இருக்கிறேன். ஸோ இருக்கிற மிச்சம் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். அதே எண்ணெயில் வந்து இதில் வந்து 1 கப் கடலை எடுத்து கடலை பருப்பு எடுத்து அதை 4 மணித்தியாலம் நனைய வச்சு கழுவி வச்சு இதில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன் ஈரம் கொஞ்சம் போகிறதுக்கு. இப்போ இதையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்செடுப்போம். இந்த நான் ஒரு 3 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதே இறக்கி எடுப்பேன். ஸோ இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். அதே எண்ணெயில் வந்து இதில் கஜு இருக்குது, 60 கிராம் கஜு இருக்குது. இந்த கஜுவையும் போட்டு நல்லா பொரிச்செடுப்பேன். இந்த கஜுவை போட்டு ஒரு 3 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதே இறக்கி எடுப்பேன். இதில் வந்து முந்திரிய வத்தல் இருக்குது, ரேசன்ஸ் இருக்குது, இதில் 40 கிராம் இருக்குது. இப்போ இதையும் போட்டு ஒரு 35 to 40 செகண்ட்ஸ் பொரிச்சிங்கன்னா காணும். ஸோ இந்த இருக்குது இந்த முந்திரிய வத்தலையும் நான் ஒரு 35 செகண்ட்ஸ் தான் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி பொரிஞ்சோன்னா இதையும் இறக்கி எடுப்பேன். இதில் வந்து பச்சை கச்சான் எடுத்துருக்கிறேன், 200 கிராம் பச்சை கச்சான் தோலோடையே இருக்குது. இப்போ இதையும் போட்டு பொரிச்செடுப்பேன். ஸோ அந்த கச்சானை போட்டு நான் 6 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். நல்லா பொரிஞ்சிட்டுது. இதில் வந்து உள்ளி பல் இருக்குது, நான் முழுசாக எடுத்து தோலோடைய வந்து இந்த லைட்லியாக தட்டி இருக்கிறேன். இந்த இப்படி இப்போ இதையும் பொரிச்செடுப்போம் கோல்டன் ப்ரௌனாக. ஸோ இந்த உள்ளியை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் தான் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த இருக்குது இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இறக்கிடுங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் வந்து அவல் இருக்குது, வெள்ளை அவல் இருக்குது, நான் 60 கிராம் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு பெரிய வடி எடுத்திருக்கேன் இந்த அவலை பொரிக்கிறதுக்கு போட்டு பொரிச்செடுப்பேன். ஸோ அந்த அவலை போட்டு நான் சரியாக 1.5 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். நல்லா பொரிஞ்சிட்டுது. இந்த இருக்குது இந்த அவலை இப்படி பொரிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மிக்சரை வந்து நாங்கள் இனி மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச ஓமப்பொடி எல்லாத்தையும் நான் இப்படி சின்னனா உடைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ நான் பொரிச்ச அவலை ஓமப்பொடியையும் இதில் சேர்க்குறேன். இதில் நான் பொரிச்சு வச்ச கார பூந்தி இருக்குது, இதையும் அவ்வளோத்தையும் நான் சேர்க்குறேன். இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச கொண்ட கடலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச கச்சான் இருக்குது, இந்த கச்சான் அவ்வளோத்தையும் போடுங்க. இதில் வந்து நான் பொரிச்சு வச்ச கஜு இருக்குது, இந்த கஜுவையும் இதில் போடுங்க. இதில் வந்து நான் பொரிச்சு வச்ச இந்த கடலை பருப்பு இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது இந்த அவல் இருக்குது, பொரிச்சு வச்ச அவல் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது இந்த முந்திரி வத்தல் இருக்குது, இந்த முந்திரி வத்தலையும் இதில் போடுங்க. இதில் வந்து பொரிச்சு வச்ச உள்ளி இருக்குது, இந்த உள்ளியும் இதில் போடுங்க. இதில் நான் பொரிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு இருக்குது, இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது நான் இதில் பொரிச்சு வச்சிருக்க கருவேப்பிலை இருக்குது, இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. ரெப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போடுங்க. பட் நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. வந்து பெருங்காய பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதையும் இதில் சேருங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
ஸோ இந்த இருக்கு இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த மிக்சர் செய்து முடிஞ்சு. நான் ஏற்கனவே வந்து மிக்சர் ரெசிபி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஓமப்பொடி இந்த கார பூந்தி எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கேன். ஸோ இந்த மிக்சர் வந்து செய்து முடிஞ்சது. உங்களுக்கு கிறிஸ்மஸுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுற வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூல் என்ஜாய். ஸோ இந்த இருக்கு இந்த மிக்சர் வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.